காலை வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ யூனிகார்ன் மாடலில் ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து பிரேக்கர் பிளாக், இன்னொன்று வந்து ஃபேர் வேல்யூ கேப். ஸோ நம்ம ரெண்டுமே என்னதுன்னு சொல்லி தனித்தனியாக பார்ப்போம். பிரேக்கர் பிளாக்னா என்னது, ஃபேர் வேல்யூ கேப்னா என்னதுன்னு. ஃபஸ்ட்டு யூனிகார்ன் மாடல் வந்து ஒரு ஐசிடி கான்செப்ட். இன்னர் சர்க்கிள் ட்ரேடிங்கில் யூனிகார்ன் மாடல் வந்து வரும். ஸோ நம்ம வந்து இப்போது யூனிகார்ன் மாடலை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர் பிளாக்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர் பிளாக்கு ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வருது வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டே இருக்குது. கீழே வந்துட்டே இருக்க ப்ரைஸ் ஒரு கட்டத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுமா, இதை டெலிட் பண்ணிடுறேன். ஒரு கட்டத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுமா. ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன பண்ணும், ப்ரைஸ் வந்து ஒரு ஓபி போடும், ஒரு ஆர்டர் பிளாக் போடும். ஆர்டர் பிளாக்கை பற்றி நான் இன்னொரு வீடியோ கூட கிளியராக சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஆர்டர் பிளாக் போடுது. ஸோ இது வந்து ரெட் கலரில் தான் இருக்கும், ஆப்போசிட் கலர் கேண்டல். ஸோ கீழே விழுற மாதிரி வருது. உடனே வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது, மேலே போகுது. இந்த இடத்துல ப்ரைஸ் உடனே என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது. இப்படி வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது. இப்படி வந்து மேலே போயிட்டே இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே விழுது, ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஆர்டர் பிளாக் ட்ரேடர்ஸ்லாம், இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வரணும்னு சொல்லி பார்ப்பாங்க. கரெக்டாக இப்போ இந்த இடத்துல மேலே போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப வந்து என்கிட்ட இந்த ஆர்டர் பிளாக்ல வந்தால் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து அவங்க எதிர்பார்த்தபடியே கீழே வருது. இந்த இடத்துல வந்து கீழே வந்துட்டே இருக்குது ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்படி வந்து கீழே அழகாக வருது, நல்லா இப்படி வருது. இந்த இடத்துல வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக் ட்ரேடர்ஸ்லாம் என்ட்ரி பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணுவாங்க. கீழே அப்படி 2-3 பாயிண்ட் தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஸோ இந்த ஹையை வந்து இமீடியட்டாக வந்து டார்கெட்டாக வைப்பாங்க. 1:7 வருது. ஓகே, இப்போ இந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆர்டர் பிளாக் வந்து ட்ரேட் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இன்கேஸ் இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்டே பண்ணலை, ரெஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுது மார்க்கெட்டு, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே உடைக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து ப்ரைஸ் வந்து இப்போ உடச்சிடுச்சு. கரெக்டாக இப்போ இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சுல. ஸோ இந்த ஃபெயில்டு ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம வந்து பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகணும் ஃபார் பை செட்டப். இந்த இடத்துல வருதுன்னா அப்படியே வந்து ட்ரேட் வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி போகணும். பட் ரிவர்ஸ் ஆகி போகாமல் இந்த ட்ரேடையே அப்படியே ப்ரைஸ் உடச்சிட்டு என்ன பண்ணும், அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழுந்துட்டே இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது, கீழே இப்படி வந்து விழுந்துட்டே இருக்குது. ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்படி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கர் பிளாக். அதாவது ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பிரேக்கர் பிளாக். ஓகே, ஸோ அப்போ ஃபேர் வேல்யூ கேப்னா என்னது, ஃபேர் வேல்யூ கேப்னா என்னதுன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து ஒரு செகண்ட் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. அதாவது கேப் தான், நம்ம வந்து 3 கேண்டல்னு சொல்கிறோம். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது கேப், அது 4 கேண்டலாக கூட எடுக்கலாம். சில சமயம் வந்து 2 கேண்டலில் கூட எடுக்கலாம். அதை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு புக்கிஷ் கான்செப்ட்லேயே சொல்கிறேன். ஒரு 3 கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 கேண்டலுக்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் தேர்டு கேண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனே இல்லை. ஒரு கேப் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் தேர்டு கேண்டலுக்கும் வந்து கனெக்ஷனே இல்லை. நீங்கள் வந்து டெய்ல்ஸோடு எடுக்கலாம், பாடியோடு தான் எடுக்கணும்னு இல்லை, டெய்ல்ஸோடு எடுக்கலாம். இந்த வீடியோக்காக நான் வந்து ஈஸியாக இருக்கும் வரையறதுக்காக அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேப்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கேப்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கேப் தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். அதாவது முதல் கேண்டலுக்கும் மூணாவது கேண்டலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஏரியா, இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். ஸோ ப்ரைஸ் திரும்ப வந்து இதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரைஸ் திரும்ப இதுக்குள்ளே வருதுன்னா இந்த இடத்துல இருந்து 50%, இதுலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்து ஷூட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்படி தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து இப்படி ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன், இப்படி தள்ளி வச்சுக்கிறேன் இதை. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா பிரேக்கர் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, மதிக்கவே இல்லை, மதிக்காமல் கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி மதிக்காமல் கீழே வந்துட்டே இருக்குல்ல, ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணுதுல. இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையோ விட்டு வைக்குது. இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையோ விடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆகுது, ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆகும்போது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா, உடனே வந்து ட்ரேட் பண்ணுவேன்னா, உடனே வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். எப்போ வந்து ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரும்ப ஆஸ் யூஷுவல் ஃபேர் வேல்யூ கேப்போட கான்செப்ட் தான். ப்ரைஸ் எப்போ போயிட்டு இந்த ஏரியாவை டேப் பண்ணுதோ, இந்த ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு கீழே விழுந்துச்சுன்னா,
இந்த ஏரியாவை டேப் பண்ணிட்டு கீழே விழுந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ட்ரிக்கு போகும். சில பேர் வந்து இதில் 50% போடுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், ஒரு யூனிகார்ன் மாடல் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட அந்த அந்த இனிஷியல் ஏரியாவை தொட்டால் கூட போதும். நீங்கள் வந்து 50% வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். ப்ளஸ் நான் வந்து ஒரு டெக்னிக்கும் வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் எப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டே ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ என்ட்ரி போகிறீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து ஷார்ட் போவீங்க. இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் போட்டாகணும். 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ வந்து எய்மிங் ஃபார் ஒரு சாலிடான ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணுவீங்க. 1:2 வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து ஃபார் செல் செட்டப். இந்த இடத்துல இப்படி வந்துச்சுன்னா செல் செட்டப். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பை செட்டப் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு பை செட்டப் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிட்டு அது ஹோல்டு பண்ணாமல் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா, ஆர்டர் பிளாக் உடச்சி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணுவீங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பை. ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஒரு க்ரீன் கேண்டல்ஸ் ப்ரைஸ் ஃபார்ம் ஆகிட்டே போகுது. சடனாக என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா, இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது, ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ ரெட்ல போட்டுக்கிறேன். இது வந்து ரிட்டர்ன் ஆகுது. சாரி, இந்த இடத்துல வந்து ரெட். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஓபி. கரெக்டா, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இப்போ ஆர்டர் பிளாக் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து பிரைஸ் திரும்ப எனக்கு வந்து ரீச் ஆச்சுன்னா நான் வந்து இந்த இடத்துல செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வெயிட் பண்றது நல்லது. பட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல பிரைஸ் வந்து சடனா வந்து என்ன பண்ணிடும், ஒரு பிரேக்கர் பிளாக் போட்டுரும். அதாவது இந்த ஆர்டர் பிளாக் வந்து உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக மேலே வந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அதை வந்து மதிக்கவே மதிக்காது. ஆர்டர் பிளாக்கை மதிக்காமல் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆர்டர் பிளாக் ஏரியா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இப்போ நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் இந்த ஆர்டர் பிளாக்கும் ஒன்றா வந்து ஒரே ஏரியாவில், அதாவது வந்து ஒரே ஏரியாவில் இப்படி கூடுச்சுன்னு சொன்னோன்னா, இந்த ஒரே ஏரியாவில் அது ஓவர்லேப் ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெயில்டு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது, அதாவது ஒரு பிரேக்கர் பிளாக்கும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. ஒரு இம்பேலன்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் லுக் ஃபார் அ பை செட்டப். இது வந்து ஆக்சுவலாக க்ரீன் கலரில் இருக்கணும். நவ் யூ கேன் லுக் ஃபார் அ பை செட்டப். இந்த இடத்துல வந்து இப்போது இதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல செல்லில் இருந்தது அப்படியே வந்து பையில் மாறிடுச்சு. ஸோ நவ் யூ வில் லுக் ஃபார் அ பை செட்டப். இந்த இடத்துல ப்ரைஸ் வருதுன்னா இப்போ மேலே போகும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன், இது வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம். யூனிகார்ன் மாடலெல்லாம் இந்த ஏரியாவை டச் பண்ணிச்சுனாவே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். சரி, ஓகே, இது ரெண்டு தானா கான்செப்ட்னா இல்லை, இது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஏரியா. அதை தான் நான் வந்து ரொம்ப முக்கியமாக ட்ரேட் பண்ணுவேன். அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். என்னன்னா, என்னோட பேட்டர்ன் ஃபார் செல் வந்து என்னோட பேட்டர்ன் எப்படின்னா இப்படி இருக்கணும். நான் நிறைய தடவை வரைஞ்சி காமிச்சிருப்பேன் இதை. என் செல்லுக்கு வந்து என்னோட பேட்டர்ன் இப்படி இருக்கணும். பைக் வந்து என்னோட பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, அதாவது ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹை மேக் பண்ணுது. ஓகேவா, ப்ரைஸ் வந்து இந்த ஹையை மேக் பண்ணுது. ஹையை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஹையை ஒன்று மேக் பண்ணுது. ப்ரைஸ் வந்து ஒரு ஹை மேக் பண்ணுது, அதுக்கப்புறமா இன்னொரு ஹை மேக் பண்ணுது. அந்த ஹை என்ன பண்ணுதுன்னா உடனே வந்து சஸ்டெயின் ஆகாமல் இந்த லோ இருந்துச்சுல, இந்த ஹை மேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹை மேக் பண்ணுதா, இந்த ஹை மேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லோ இருக்குல்ல, அந்த லோவை வந்து ப்ரைஸ் உடைக்குது. அதாவது ஹை, லோ, ஹை, அதுக்கப்புறம் உடையுது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஹை, இந்த ஹை, இந்த ஹைக்கு அப்புறமா வந்து ஒரு புல் பேக், ஒரு லோ இருக்கு. அதையும் மீறி ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. பட் அந்த ஹை வந்து சஸ்டெயின் ஆகாம இந்த லோவை வந்து உடைக்குது. ஓகே, ஃபார் செல் செட்டப் வந்து இது ரொம்ப முக்கியம். இது நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதாவது ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுக்குது. பை சைடு லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் வந்து இந்த நெக்கை வந்து உடைக்குது. சேம் தான் ஃபார் செல்லு. செல் என்னன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறமா ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறமா ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. அந்த லோ எங்கன்னா ஒரு புது லோவாக இருக்குது, ஒரு நியூ லோ. அந்த நியூ லோ வந்து சஸ்டெயின் ஆகாமல் இமீடியட்டாக வந்து இந்த ஹையை வந்து உடைக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் என்னது, ஏ. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இது வந்து ஏ. இப்போ இது வந்து பி, இது வந்து சி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஏபிசி மாடல். ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஏ, இது வந்து பி, ஸோ இது வந்து சி.
இந்த இடத்துல வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி ஃபார் செல் செட்டப் கிடைக்கும். இந்த சைடு வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி ஃபார் பை செட்டப் கிடைக்கும். இதுதான் வந்து ஏபிசி. ஓகே, இந்த வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. ஏன்னா இது புரிஞ்சாதான் இதை வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படின்றத லைவ் சார்ட்லேயே நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது வந்து நிஃப்டியில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சார்ட்டு தான். எப்போ நடந்திருக்கு? 11ஆம் தேதி நடந்திருக்கு. ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து இந்த பேட்டர்ன் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இதுதான், இந்த பேட்டர்ன் தான். இந்த ஏபிசி பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஏபிசி பேட்டர்ன் தான். இந்த ஏபிசி பேட்டர்ன் வந்து சார்ட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து வெறும் நம்ம கண்ணை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லோ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லோ இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹை இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இருக்குது. கரெக்டாக? இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது? இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ண ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஹை ஒன்று மேக் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஏபிசி பேட்டர்னா. இப்போ இது வந்து ஒரு ஏ, இது வந்து ஒரு பி, சாரி என்னன்னு தெரில, வேறு மாதிரி இன்னும் போயிடுது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பி. ஸோ இப்போ இது வந்து கீழே இருக்கிறது, இந்த லோ வந்து ஒரு சி. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு லோ மேக் பண்ணுது, அதுக்கப்புறமா ஒரு ஹை மேக் பண்ணுது, அதுக்கப்புறமா ஒரு லோ மேக் பண்ணுது. நம்ம ஏபிசி பேட்டர்னை மார்க் பண்ணிட்டோம். இப்போது ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த பிஐ எடுக்கணும். பிஐ எடுக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிஐ எடுக்குது. இந்த கேண்டல் வந்து இந்த பிக்கு மேலே போயிடுச்சு. அதாவது இதுதான் வந்து இந்த ஏபிசியில் இருக்குல்ல, இந்த ஏபிசியில் எது வந்து நமக்கு ஓபி கேண்டல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஆர்டர் பிளாக் கேண்டல். இந்த கேண்டல் தான் நம்மளுக்கு வந்து ஓபி கேண்டல். அதாவது இந்த டவுன் மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஏபிசி பேட்டர்னில் இந்த டவுன் மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் கேண்டல் தான் ஒயிட் கேண்டல். இதுதான் வந்து எல்லாரையும் வந்து கவர்ந்து இழுத்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு. ஆனால் மேலே போகலை. மேலே போகாமல் ப்ரைஸ் வந்து சாலிடாக கீழே விழுந்திருக்கு. பட் இதையும் சஸ்டெயின் பண்ணாமல் இந்த ஹையை, இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்து ப்ரைஸ் உடச்சிருக்கு. சரி, ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது? ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து எனக்கு வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி க்ளீனாக கிடச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி கிடச்சிருக்கு, ஏபிசி. ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு வந்து இந்த ஆர்டர் பிளாக் உடையுதான்னு சொல்லி பார்க்குறேன். எஸ், இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுது? எனக்கு இந்த ஆர்டர் பிளாக் உடையுது. ஓகே, செகண்ட் கண்டிஷனும் மெட்டு. தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல உடையுதுன்னா அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருக்கா? க்ளீனாக தெரியுதா? இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அது எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணல. இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணலை. அப்படி நம்ம எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏரியா கிட்ட, இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட வருது. ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும் போதே நீங்கள் ஒரு என்ட்ரி போடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இது கீழே இப்படி ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல இப்படி ஒரு என்ட்ரி போட்டு இதுக்கு கீழே 2 பாயிண்ட் இப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ்னா, நோ யூ வில் எய்ம் ஃபார் 1:2, 1:1 அப்படி நீங்கள் எய்ம் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஒரு சாலிடாக வந்து ஒரு 1:2 வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் பை செட்டப். ஃபார் பை செட்டப் வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். யூனிகார்ன் மாடலில் ஏதாவது செல் செட்டப்பில் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு செல் செட்டப் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து எப்போ நடந்திருக்கு? இதுவும் ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. 10ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஏபிசி நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து ஏ, ஓகேவா? இது வந்து ஏ, இது வந்து பி, இப்போது இது வந்து சி. ஓகே, ஸோ ஏபிசி மாடல் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து கிடச்சிருச்சு. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வெறும் கண்ணிலே அப்படியே போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல வந்து ஏபிசி கிடச்சிருக்கு. அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ஹை மேக் பண்ணுது. இந்த இப்படி போட்டுக்கானா இன்னும் ஈஸியாக இருக்கணும். இப்படி கூட போட்டு காட்டுறேன், ஏபிசி. ஓகேவா? இப்படி உடையுதா? ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா இதை வந்து இந்த ஹையை வந்து ப்ரைஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுது. அதாவது இப்போ இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி. இந்த ஹையை வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து உடைக்குது. உடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஏபிசி பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஒரு பை சைடு லிக்விடிட்டி கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஓபி கேண்டலை மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து எது ஓபின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுதான் வந்து ஓபி. கரெக்டாக?
இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து ஓபி. இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து ஓபி. ஸோ இது வந்து ஓபியோ மார்க் பண்ணிட்டோம். ஓகே, எனக்கு வந்து ஓபியோ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. எங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, எங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா இந்த இடத்துல இந்த கேண்டிலோட லோ ப்ளஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹை. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எனக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து க்ளீனாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ க்ளீனாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன எப்படி ட்ரேட் பண்ணுவேன், எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா இந்த ஏரியாவை தொட்ட உடனே, இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஏரியாவை தொட்ட உடனே நான் வந்து என்னோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து இமீடியட்டாக வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் 1:2 வச்சே ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் பிளாக் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு லிக்விடிட்டி சைடு பார்க்குறோம். எந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏபிசி மாடலில் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறமா ஆர்டர் பிளாக் பார்க்குறோம். ஆர்டர் பிளாக்கை ப்ரைஸ் வந்து உடைக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், ப்ரைஸ் உடைக்குது. ஸோ 2 கண்டிஷன் மீட் ஆனதுக்கப்புறம் 3வது கண்டிஷன் பார்க்குறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தொடலை, ப்ரைஸ் வந்து கரெக்டாக தொடாமையே போயிடுச்சு. ஏன் வந்து இந்த இடத்துல தொடவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் வந்து இந்த இடத்துல தொடவே இல்லைன்னா இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த கேண்டிலுக்குமே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இந்த கேண்டிலில் நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ எதுவுமே வந்து 100% இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாடல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுனாலேயே உங்களால் 100% ட்ரேட் பண்ண முடியாது. பட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த இடத்துல இந்த லோவில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து தொடலை. மேபி அந்த இடத்துல ஏதாவது விவேப் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி விவேப் இருந்தால் ரிஜெக்ட் ஆகும். பேண்ட் இருக்குது, ஒன்றும் புரியல, நம்ம நிறைய லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெட்டு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு விவேப் இருக்குது. விவேப்பில் இருந்து ப்ரைஸ் அப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு விவேப் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விவேப் இருக்குது. இந்த இடத்துல வந்து சரியாக வந்து விவேப்பில் தொடலை, பட் இந்த இடத்துல வந்து விவேப்பில் தொற்றுருக்கு, அவ்வளோதான். ஸோ எதுவுமே வந்து 100% அக்யூரேட்டாக வராது மார்க்கெட்டில். சம்டைம்ஸ் இது நடக்கும். பட் இது ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஓவரால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான். முதல்ல வந்து பை சைடு ஆர் செல் சைடு லிக்விடிட்டி பார்க்குறோம். கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி ஏரியா பார்க்குறீங்க. செகண்ட் வந்து என்ன பார்க்குறீங்க, செகண்ட் வந்து ஓபி கேண்டில் பார்க்குறீங்க. ஓபி கேண்டில் பிரேக் பண்ணுதான். ஓபி கேண்டில் டேர்ன்ஸ் டு பிபி, பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஓபி வந்து லிக்விடிட்டி ஏரியா, அடுத்து வந்து ஓபி டர்ன்ஸ் டு பிபி. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஒரு இம்பேலன்ஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இது எல்லாமே நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி தான் இது. யூனிகார்ன் மாடலில் நான் இப்போ சொன்னல, இந்த மாதிரி ஒரு மாடலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஏபிசி இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இதுதான் வந்து ஒரு A+ செட்டப். எல்லா ஆர்டர் பிளாக்ஸ் பிரேக்கர் பிளாக்கையும் நம்ம எடுக்க முடியாது, எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பையும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்படி கம்பைன் பண்ணி அதோட இந்த பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணோன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பாய்.